வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹீரோ ஹோண்டா பற்றி பார்க்க போகிறோம். கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னென்னா, வண்டியில் அதிகமாக லைட்டாக ஸ்மோக் போகிற மாதிரி இருக்குன்னா, ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, பள்ளமேடுக்குள்ளே விடும்போதெல்லாம் சவுண்டு கேட்குன்னு சொல்லியிருந்தாங்க. கஸ்டமர் ஊரில் இருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வண்டியை வந்து நம்மகிட்ட கொடுத்துருந்தாங்க. போர்க்குக்கு சம்மந்தப்பட்ட முன்னாடி போர்க் ஆயில் சீலு அது மாதிரி ரேசர் சீட்டு எல்லாத்தையும் இந்த பைக்கை பொறுத்தெல்லாம் மாற்றியாச்சு. மாற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹெட்டை பிரித்தோம். இன்ஜின் ஹெட்டையும் பேரலையும் பிரிக்கும்போது உள்ளே வர வால்வு ஆயில் சீலு ராக்கரமு எல்லாமே கம்ப்ளைண்ட் இந்த வண்டியில். அதனால் ஆஃப் இன்ஜின் பிரிச்சிட்டோம்னாவே நாங்கள் பொதுவாகவே ஹெட்டுக்குள்ளே வர எல்லா ஸ்பேருமே புதுசாக போட்டுருவோம். அது மட்டும் இல்லை, பிஸ்டன் பேரலையும் புதுசாக போட்டுட்டோம்னா அது லைஃப் நல்லாயிருக்கும். அதோடு சேர்ந்த ஒரு சவுண்டு வருதோ இல்லையோ, டைமிங் செயின் கிட்டு மொத்தமாக டோட்டலாக ஹீரோவில் ஒரிஜினல் வாங்கி போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் பெர்ஃபார்மன்ஸு. அதுக்காக நாங்கள் ஒரு ஆஃப் இன்ஜினை எல்லாம் புதுசாக வாங்கி எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் இந்த பைக்கில் என்னன்னா, ரொம்ப நாளாக நுப்பாட்டி போட்டுருந்துருக்காங்க. வீட்டில் நுப்பாட்டி போட்டனால என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்குன்னா, எலி பார்க்கக்கூடாத வேலையெல்லாம் பார்த்து ஒயரிங் வேலையை மொத்தமாக பிரித்து மேய்ஞ்சிருச்சு. இண்டிகேட்ரு, டேஞ்சரு இந்த மாதிரி எல்லா லைனுமே நம்ம சார்ஜிங் போகிற ரூட்டு எல்லாமே ஒயரிங் வேலையை எல்லாமே டோட்டலாக பார்த்து இந்த பைக் கஸ்டமருக்கு நீட்டாக கொடுத்தாச்சு. அது மாதிரி டேங்க் வந்து கலர் ரொம்ப மெல்ட்டாக இருந்தனால பழைய ஸ்டிக்கருக்கு மேலே ஸ்டிக்கர் மட்டும் போட்டு நீட்டாக அதை மட்டும் பண்ணி பெயிண்டிங் பண்ணி கொடுத்தாச்சு கஸ்டமருக்கு. அது மட்டும் இல்லை, கேபிள் என்னென்னா கேபிள் போயிருக்கோ எல்லா கேபிளையும் மாற்றி கொடுத்தாச்சு. ஸ்கிரிப் கவர்லாம் மாற்றி கொடுத்து, சீட்டு கவர், டேங்க் கவர் எல்லாமே ஃபினிஷிங்காக முடிச்சு கொடுத்தாச்சு கஸ்டமருக்கு. நம்மளால் ஒரு முடிஞ்ச நீட்டாக தெளிவாக பண்ணி கொடுத்தாச்சு நண்பா. ஒரு கஸ்டமருக்கான ஒரு சிறிய பதிவு, ஒரு டைம் கொடுத்தா ரொம்பவே நல்லது. மெக்கானிக்கு முடிஞ்ச அளவு டைம் கொடுங்க நண்பா.